Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala asrafil anbiya'i wal mursaleen. Nabiyina Muhammadin sallallahu alayhi wa sallam wa ala alihi wa ashabihi ajma'in. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமது அகாடமி மாணவர்கள் பங்கேற்கும் பயான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் தான் கற்ற மார்க்க கல்வியை இஸ்லாமிய அறிவை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுவதும், அவங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதும், அது தன்னம்பிக்கை மற்றும் பேச்சு திறனை வளர்த்தல், சமூகத்திற்கு பயனுள்ள நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்றது, இஸ்லாம் நமக்கு அறிவை பெறுவதையும் அதை பிறரிடம் சொல்வதையும் முக்கியமா வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதன் தான் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது போன்று நமது மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க கத்துட்டு இருக்காங்க. அதே போன்று மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடியவங்களா இன்றைக்கு தயாரா வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இன்ஷா அல்லாஹ் அவங்க உரை ஆற்றுவாங்க. சிஸ்டர் ஃபர்சானா நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா சிஸ்டர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. اللهم فقهنا في الدين. اللهم إني حاسب حساب يسيرا. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شد سهلا. யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின்பால் புரட்டுவாயாக. சோதனை காலத்தில் பொறுமை. இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே நிறைய கவலைகள், பிரச்சனைகள், சோதனை, மனவிரக்தி, வாழ்க்கையில விரக்தி, இந்த மாதிரியான பிரச்சனைகளால சேர்ந்து எண்ணி வாழக்கூடிய வாழ்வை தான் பலரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா சொல்ல போனா வாலிப பருவத்துல இருக்கக்கூடியவங்க இப்படி வாழறாங்க. இத அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி அறிவித்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் பொழுது இப்படி ஒரு சோதனை நிரம்பி வாழக்கூடிய காலம் வரும் அப்படின்னு. மண்ணறையில இருக்கக்கூடியவங்களை பார்த்து நாம சொல்லுவோமா, நீங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாங்க இருந்திருக்க வேணாமா அப்படின்னு ஏக்கத்தோட சொல்ற ஒரு காலம் வரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னார். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லியாச்சு, நம்ம ஒரு மூமினா இருக்கோம், நம்ம முஸ்லீமா இருக்கோம், நமக்கு இனிமே சோதனைகள்லாம் வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லை. இந்த உலகம் படைக்கப்பட்டதும், இந்த உலகத்துக்கு மனிதர்களை அனுப்பி வைக்கப்பட்டதும் நல்ல சுகமான சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறதுக்காக இல்லை. இறுதி சமூகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமா இருந்தாலும் சரி, ஆரம்ப சமூகத்துல இருந்து ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சமூகமா இருந்தாலும் சரி, கடைசியா வாழக்கூடிய ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தே தீர்வான் அப்படின்னு சொல்லிதான் உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கான். குர்ஆனுடைய இந்த வசனங்களை கேளுங்க. வநப்லுக்கும் மின் ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. அல்லாஹ் நலவிலும் தீயதிலும் சோதனையை கொடுப்பான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்லதெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா அது சோதனை கிடையாது, அல்லாஹ்வுடைய அருள். கெட்டது ஏதாவது நடந்துச்சுன்னா அது நமக்கு சோதனை, நாம் செய்த ஏதோ ஒரு பாவம் நமக்கு சோதனையாக அமைகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை மட்டும்தான். குர்ஆன்ல இன்னொரு வசனம், அதுக்கு அடுத்த வசனம், வனப்லு வன்னக்கும், நிச்சயமாக நான் உங்களை சோதித்தே தீருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கான். எதை கொண்டு சோதிப்பானாம்? பசியை கொண்டு சோதிப்பானாம், பயத்தை கொடுத்து சோதிப்பானாம், செல்வ இழப்பை கொடுத்து சோதிப்பானாம், நஷ்டமடைய வச்சு சோதிப்பானாம், உயிர் இழப்பை கொடுத்து சோதிப்பானாம். இறைவன் நம்மை சோதித்தே தீருவான் அப்படின்னு சொல்லிதான் நம்மளை இங்க அனுப்பி வச்சிருக்கான், உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கான். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சோதனையில ஆட்கொண்டு இருந்தோம்னா இந்த மாதிரி விஷயங்கள், நோயாலேயோ, செல்வ இழப்பாலேயோ, கண்ணிய இழப்பாலேயோ, வாழ்க்கையில நெருக்கடிகள் அதிகமாக இருந்தாலோ, உறவுகளின் பிரிவுகள், இந்த மாதிரி எந்த சோதனையா இருந்தாலும் நம்ம மனசுல ஆணித்தனமா பதிய வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த சோதனைகள்ல நாம தனியா இல்லை. நம்மை படைத்தவன், நம்மை பரிபாலிக்க கூடியவன், நம் தந்தை, நம் தாய் நம் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட, அன்பை விட பல மடங்கு அதிகம் வைத்திருக்கக்கூடிய அன்பையும்
பாசத்தையும் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ரப், நம்மை படைத்தவன் நம்முடன் இருக்கிறான் அப்படிங்கறத நம்ம ஆணித்தனமா நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். அதனால நம்ம பொறுமையோட இருக்கிறது நல்லது. நம்ம பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் சோதனையில அல்லாவுக்காக நீங்க ஒரு சோதனை உங்களுக்கு இருக்கு. அதுல நீங்க அல்லாவுக்காக பொறுமையா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது யாராவது உங்களை துன்புறுத்துனா உடனே சண்டையிட வேண்டாம். நமக்கு கோவம் தான் வரும். உடனே கோவம் வரும் இல்லையா? அந்த கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அல்லாவுக்காக நம்ம பொறுமையா இருந்தா சொர்க்கத்துக்கு நடுவுல ஒரு வீட்டை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் நமக்கு பர்மிஷனும் கொடுத்திருக்கான். ஒருவர் நம்ம துன்புறுத்தினா அவரை அதே அளவுக்கு துன்புறுத்தலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்திருக்கான். ஆனா சொல்லுங்க, நிதானம் இழந்த அந்த கோபத்தோட நிலையில நம்ம அதே அளவு நம்ம அந்த அளவுல கரெக்டா இருப்போமா? எந்த அளவு அவங்க நம்மள துன்புறுத்தினாங்களோ அதே அளவு தான் நம்ம துன்புறுத்தணும் அப்படிங்கறதுல கரெக்டா இருப்போமா? இல்ல. ஏன்னா ஒரு ஸ்டெப் அதுல அதிகமானாலும் அந்த ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது நம்மளுடைய பாவ கணக்குல தானே சேரும். அதனால நம்ம பொறுமையா இருந்துக்கிறது நமக்கு நல்லது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உண்மையான பொறுமைங்கிறது என்ன? துன்பம் ஏற்படும் பொழுதே, துன்பம் ஏற்படுற முதல் கட்டத்திலிருந்தே கடைபிடிப்பது ஆகும். எடுத்த உடனே கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறமா இல்ல நான் இனிமே பொறுமையா இருக்க போறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா திரும்பி வர்றது கிடையாது பொறுமை. நமக்கு கோவத்தை கிளப்புறாங்க, கோவம் வர்ற ஒரு நிலைமையா இருக்கட்டும், இல்ல நம்மளோட நிதானத்தை இழக்கிற ஒரு நிலைமையா இருக்கட்டும், அந்த எதுக்குமே வழி கொடுக்காம நம்ம பொறுமையா இருந்து தடுப்பறிக்கிறது தான் உண்மையான பொறுமை. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறிய நிலையில் சிரமப்படுத்துவதில்லை அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான். 2வது அத்தியாயம் 286வது வசனம். அப்போ ஒருவருடைய மன உறுதிக்கு அவங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய திறனுக்கு ஏற்பதான் சோதனைகள்ங்கிறது அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறான். அது ஒருத்தவங்களுக்கு பெருசா இருக்கும். அந்த சோதனை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு அது சின்னதா தெரியும். அப்போ இங்க நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்க கூடாது. ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்கள தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது. எனக்கு வந்திருக்கிற சோதனை இவ்வளவு, உனக்கு வந்திருக்கிற சோதனை இவ்வளவு, அல்லாஹ் நம்மள ஓரவஞ்சனப்படுத்துறானா? அஸ்தாஃபிருல்லாஹ். இல்ல. ஏன்னா மனுஷங்களுக்கு நடுவுல மட்டும்தான் இந்த பார்ஷியாலிட்டி எல்லாம், ஏற்றத்தாழ்வு எல்லாம் மனுஷங்களுக்கு மத்தியில மட்டும்தான். அல்லாவுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சமம் தான். நம்ம எல்லாரையுமே அல்லாஹ் படைத்தான். அப்ப அவனோட பார்வைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமமாகத்தான் இருப்போம். இந்த பூமியில சோதனையிலிருந்து நீங்கி ஒரு சமூகம் வாழுதுன்னா அவங்க யாராக இருப்பாங்கன்னு தெரியுமா? நபிமார்கள். ஆனா அந்த நபிமார்கள் தான் அதிக சோதனையை அனுபவித்தார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் கேட்கப்பட்டது, யா நபி, இந்த உலகத்திலேயே அதிகமான சோதனை யார் அனுபவிச்சாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி சொல்றாரு, முதல்ல நபிமார்கள், அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்கும்போது நல்லவர்கள், அதுக்கப்புறம் அவங்கள பின்தொடரக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் அவங்கள பின்தொடரக்கூடியவர்கள். ஆக சோதனைகள் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே ஒரு மனிதருக்குமே சோதனைகள் இருக்கு. குறிப்பாக நபிமார்களுக்கு இன்னும் அதிகமாகவே சோதனைகள் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் குரானும் சுன்னாவும் சொல்லக்கூடிய ஒரு மருந்து, அல் இமானு பில் கத்ரி வல் கைரி வஷர்ரி, நன்மையோ தீமையோ இது இரண்டுமே இறைவனிடத்தில் இருந்துதான் வருகிறது. இதை நம்ம உறுதியாக நம்பினா நமக்கு சோதனை எவ்வளவு பெருசா தெரியும். சோதனைங்கிறது நமக்கு தெரியாது. நன்மையா இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, என்னை படைத்த இறைவன் எனக்காக கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம உண்மையா நம்பணும். நமக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க சின்ன கிஃப்ட் கொடுத்தாலும் அதை நம்ம எவ்வளவு வேல்யூ பண்றோம். அந்த ஒரு நபரால நமக்கு எவ்வளவு அதிகபட்ச அன்பா எவ்வளவு கொடுத்துட முடியும். ஆனா நம்மள படைத்தவன் வாரி வாரி கொடுக்குறான், நன்மைகளை வாரி வாரி கொடுக்குறான். அப்போ அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய சோதனை அப்படின்னு நம்ம உண்மையா நம்பணும்னா அந்த சோதனை நமக்கு பெருசா தெரியாது. ஒரு நிலத்துல மரம் இருக்கு, அந்த மரத்துல இருந்து விழக்கூடிய இலை கூட இறைவனுடைய நாட்டமின்றி விழாது. இது நமக்கு தெரியும் இல்லையா? இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு இலையுமே தவறி விழாது, எதுவுமே அசையாது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச இறைவன் நமக்கு இருக்கக்கூடிய சோதனையை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டானா? அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுடைய நாட்டத்தால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கறத நம்ம மனசார நம்பணும். குருனி அத்குருக்கும், அல்லாஹ் என்னை நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றானா, ஒரு அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ நானும் அவனை அப்படியே நினைக்கிறேன். ஒரு அடியான் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் அவனை தனிமையில் நினைக்கிறேன். ஒரு அடியான் என்னை கூட்டத்தாரில் நினைத்தால் அவன் நினைக்கக்கூடிய கூட்டத்தாரை விட சிறந்த கூட்டம் என்னிடம் இருக்கு, அந்த கூட்டத்தாரில் நான் அவனை நினைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ
கரம் ஏந்தி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்காம நம்மளுடைய கவலைங்கிறது குறையும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம்னா அது நம்மளுடைய தப்பு. கரம் ஏந்தி அல்லாஹ் கிட்ட மன்றாடணும், அல்லாஹ் கிட்ட சொல்லணும், எனக்கு இந்த கவலை இருக்கு அப்படிங்கறத சொல்லணும். கரம் ஏந்தினால்தான் நம்மளுடைய கவலைங்கிறது தீர்க்கப்படும். நபி யூனுஸ் அவங்க அழைத்தார்கள். நபி யூனுஸ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன் அப்படின்னு உறவுகளை நீங்கி செய்த ஒரு சிறிய தவறால் மீன் வயிற்றில் அகப்பட்டு இருளில் சூழ்ந்து கிடந்த நபிக்கு, அந்த நபிக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இருளில் இருந்து என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது அல்லாவை தவிர அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால யூனுஸ் நபியை அழைத்தார். அல்லாஹ் அவங்களுடைய துன்பத்தை போக்கினான். நபி மூசா அழைத்தார்கள். அல்லாஹ் அவருடைய துன்பத்தை நீக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாம் அவங்களுடைய சிரமத்தின் போது அல்லாவிடம் மன்றாடினார்கள், அல்லாவிடம் உதவி கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய சிரமத்தை நீக்கினான். ஆகவே அல்லாவை அழையுங்கள், நம்மளுடைய சிரமம் போக்கப்படும். நமக்கு ஒரு சிரமம் வந்துருச்சுன்னா நம்மள நாமளே 2 கேள்வி கேட்டுக்கணும். ஒண்ணு, இந்த சிரமம் இந்த சோதனைங்கிறது நன்மையில இருக்கா அல்லது பாவத்துல இருக்கா? நன்மையில இருந்ததுன்னா அல்லாஹ்வுடைய அருள், அது நமக்கு அல்லாஹ்வுடைய அருள், அதை முன்னேறி அந்த நன்மையை தொடர்ந்து செய்த முன்னேறுங்க. இல்ல உங்களுக்கு மனசு சொல்லுதா பாவத்துல இந்த பாவத்துக்காக தான் இந்த சோதனை நமக்கு வருது அப்படின்னா அந்த பாவத்தை நம்ம அல்லாஹ்வுக்காக விட்டுறணும். யா அல்லாஹ், உனக்காக நான் செய்த இந்த பாவத்தை நான் விடுகிறேன், எனக்கு இந்த ஒரு வேதனையிலிருந்து எனக்கு விடுவு கொடு, எனக்கு என்ன காப்பாற்று அப்படிங்கறத நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்துல, இந்த தற்காலிக உலகத்துல 40,000 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ரவுண்ட்ஸ் வைப்பாங்க உங்களுக்கு? எத்தனை ரவுண்ட்ஸ் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்? எவ்வளவு ஸ்ட்ரெஸ், எவ்வளவு டிப்ரெஷன் நீங்க அதுக்கு இது பண்ணணும், எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகணும். சரி, வேலை கிடைச்சிருச்சு, உங்களுக்கு சம்பளம் ஓகே, எல்லாமே ஓகே உங்களுக்கு. அதுக்கப்புறம்னா அந்த வேலையை தொடர்ந்து செய்யும் போது ஒரு நாளும் நீங்க எவ்வளவு வேலைகளை, எவ்வளவு கஷ்டங்களை நீங்க அனுபவிக்கணும், எவ்வளவு சிரமம் இருக்கும் அதுல, எவ்வளவு மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எவ்வளவு இருக்கும் அதுல. ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்துக்கே உங்களுக்கு இவ்வளோனா, ஏன்னா தகுதி இல்லாதவர்களை அவங்க அந்த வேலையில அமர்த்த மாட்டாங்க. அப்போ தற்காலிக உலகத்துல இவ்வளோனா அல்லாஹ் நமக்காக என்ன கொடுத்திருக்கான்? மூமின்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கான். அப்போ அந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களா நம்மை மாற்ற வேண்டாமா? நாம் அதுக்கு தகுதியானவங்களா, அதை நம்ம ஏற்கக்கூடியவங்களா, அதுக்கு உண்மையானவங்களா நாம ஆக வேண்டாமா? அப்போ நம்மள மாத்தணும்னா நமக்கு சோதனையை கொடுப்பான். சோதனையை கொடுக்கறது நம்மள வெறும் சோதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்மளுடைய ஈமானை பலப்படுத்தி அவனை நெருங்க வைக்கிறது. ஈமானை பலப்படுத்தி நம்மள அவங்க கிட்ட, அல்லாஹ் கிட்ட நம்மள நெருங்க வைக்கிறது. சொர்க்கத்துக்காக நம்மள தயார்படுத்துறது. இது எல்லாம் தான் நமக்கு சோதனை கொடுக்கப்படுறதுக்கான காரணங்கள். சோதனைங்கிறது நமக்கு வரல. ஆக்சுவலா இது முன்னாடியே சொன்ன மாதிரி சோதனைங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, நபிமார்களும் அனுபவித்தார்கள் அப்படின்னு. இப்ப தாயிஃப் நகரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தாயிஃப் நகர மக்களால எவ்வளவு பாதிப்புக்குள்ளானார், எவ்வளவு சோதனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கற்களால் எரிந்தார்கள், அவருடைய ரத்தம் வழிகிறது. வழிந்த அவர் தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாவிடம் மன்றாடினார், அல்லாவிடம் துவா கேட்டார். அப்போ அல்லாஹ் மலக்கை இறக்கினான். அந்த மலக்கு வந்து கேட்கிறாரு நபி கிட்ட, யா நபி, நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னீங்கன்னா இந்த தாயிஃப் நகர மக்களை 2 மலைகளுக்கு இடையில் வைத்து நசுக்கி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நபி என்ன சொல்றாரு? வேண்டாம், இப்போ இவங்க ஏற்கலனாலும், இவங்க இஸ்லாத்தை ஏற்கலனாலும் இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் இஸ்லாத்தை நிச்சயமாக ஏற்கும் அப்படிங்கிறது. அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்ல வச்சது அந்த அழகிய பொறுமை தானே. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவரு எவ்வளோ சித்திரவதைக்கு உள்ளானார். சுடு மணல்ல சங்கையால கட்டி இழுத்து செல்லப்பட்டார். அவர் மேல பெரிய பெரிய பாறைகள் வைக்கப்பட்டது. அப்போ அவர் என்ன சொன்னாரு? அல்லாஹத் அல்லாஹத், இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே, எனக்கு இதுக்கு மேல சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் அதையும் சொல்லியிருப்பேனேன்னு அங்க ஆதங்கப்படுறாரு அவர். அந்த இடத்துல அவரு பொறுமையை இழக்கல, அதுக்கு மாறா அல்லாஹ்வை புகழக்கூடிய, துதிக்கக்கூடிய வேற வார்த்தைகள் எனக்கு தெரியலையேன்னு வருத்தப்படுறாரு. இதுவும் அழகிய பொறுமைதான். வபஷரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
அல்லதீன இதா சாபத்ஹும் அல்லதீன இதா சாபத்ஹும் முசீபா. அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? இன்னால் இல்லா, நாங்கள் அல்லாவை சார்ந்தவர்கள். இன்னால் இல்லா, நாங்கள் அல்லாவை சார்ந்தவர்கள். இன்ன இலைஹி ராஜிஊன், அவனிடத்தில் தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம் அப்படின்னு சோதனையில ஆட்கொள்ற மூமீன்கள், சோதனையை சந்திக்கின்ற மூமீன்கள் இதைதான் சொல்வாங்களாம். அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? நமக்கு சோதனை வரும்பொழுது விட்டு அல்லாவை விட்டு விலகி செல்லாமல் இன்னா லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன், நாம அவன் கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம், அவன் கிட்ட இருந்து தான் நம்ம திரும்பி போக போறோம் அப்படிங்கறத மூமின்கள் சொல்லணும். நாம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு என்று ஒரு முறை இருக்கிறது. நாம இப்போ எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, நம்ம இப்போ தொழணும், தொழுது சஸ்தால அல்லாஹ் கிட்ட கேட்கணும், கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். என்ன கேட்போம்? யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனை இருக்கு, இது என்ன என்கிட்ட இருந்து நீக்கிடு. யா அல்லாஹ், எனக்கு இது தேவை இருக்கு, எனக்கு அதை கொடுத்துரு அப்படிங்கறத நாம ஆர்டர் போடுவோம். இப்படிதானே நம்ம துவா கேட்கிறோம். நம்ம துவா கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. எப்படி நம்ம துவா கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கோ அது மாதிரி அல்லாஹ்வுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நாம கேட்கறது, கையேந்தி கேட்கறதுங்கிறது நம்மளுடைய கடமை. ஆனா அவன் எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படிங்கறது அவனுடைய உரிமை. அவனுடைய உரிமையில நாம யாரும் கை வச்சிட முடியாது. ஏன்னா நாம எல்லாம் அவனுடைய அடிமைகள், அவ்வளவுதான். பாலஸ்தீன்ல பாத்தீங்கன்னா நபிமார்கள், அப்போல்லாம் நபிமார்கள் தானே, நபிமார்கள் வாழ்ந்த காலம். அவங்களுக்கு டைரக்டா ஏதோ வஹி வந்திருக்கும், அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும், எது வேணா சொல்லலாம். அதெல்லாம் ரீசன்ஸ். இப்போ இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாய மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் கூட, பாலஸ்தீனை நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாலஸ்தீன்ல வாழக்கூடிய மக்கள் அப்படிங்கிற அந்த பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாட்டையே இப்ப அழிச்சாச்சு. பாலஸ்தீன்ங்கிற ஒரு நாடே இப்ப இல்ல. அப்போ அங்க வாழற மக்களுக்கு தண்ணீர் இல்ல, உணவு இல்ல. தண்ணி இல்லாததுனால அவங்க கடல் நீரை எடுத்து குடிக்கிறாங்க. உணவு இல்லாததுனால அவங்க விலங்குகளுடைய கழிவுகளையும் புல்லையும் தின்னக்கூடிய ஒரு பரிதாப நிலை அவங்களுக்கு. குளிப்பதற்கும் ஒதுங்குவதற்கும் அவங்களுக்கு இடம் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை, தொழறதுக்கு மஸ்ஜித் இல்லை. கடைக்கு சென்று திரும்பி வந்த ஒரு பெண்ணுடைய குடும்பம் முழுக்க மண்ணில் புதைந்து இருக்கிறது. அப்போ அந்த கவலைகளுக்கு முன்னாடி, அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முன்னாடி, அந்த சோதனைகளுக்கு முன்னாடி நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனையை வைத்து பாருங்கள். இது ஒரு சோதனையா அப்படின்னு நமக்கு மனசு சொல்லும். ஆகவே உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னா நீங்க உடனே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பா பிரிவாங்க. ஒருத்தவங்க மூமீன்கள், உண்மையான மூமீன்கள். இப்போ எல்லாத்தையும் நம்பணும், அல்லாஹ் நமக்காக தான் கொடுத்திருக்கான், நம்மள நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுத்திருக்கான், நம்ம செய்யற பாவத்துல இருந்து மீண்டு வர்றதுக்காக நமக்கு அல்லாஹ் இந்த சோதனையை கொடுத்திருக்கான் அப்படின்னு நம்புறவங்க அல்லாஹ் கிட்ட நெருங்குவாங்க. பாவிகள் என்ன பண்ணுவாங்க? அல்லாவையே ஏசி விட்டு பின்னடைவு செய்வாங்க. அல்லாவையே ஏசி விட்டு, நான் இதுல இல்ல, அல்லாஹ் எனக்கு இது பண்ணிட்டான், எனக்கு மாறு செஞ்சுட்டா அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு பின்னடைவு செய்வாங்க பாவிகள். நாம அந்த பாவிகளுடைய கூட்டத்துல ஆகிவிட வேண்டாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்னா லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நெருங்குவோம். அதனால மனம் துவண்டு விடாம, தொழுகையை விட்டுறாம, சஜ்தால நம்மளுடைய வலியை சொல்லுவோம். அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாள் நம்மளுடைய சோதனையை நீக்குவான். பொறுமைங்கிறது வெறும் கஷ்டங்களை தாங்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு மாறா இக்கட்டான சூழல்ல வரும்போது நிதானங்களை இழக்காமலும் இருக்கணும். பாவமான காரியங்களை செய்யாமல் மனதை கட்டுப்படுத்துவதும், இறை வழிபாட்டில் உறுதியாக இருப்பதும் தான் சோதனை, பொறுமை. ஆகவே இந்த அழகிய பொறுமையை நாமும் கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இனி வரும் காலங்களில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.